அனைவருக்கும் வணக்கம். நமது வீடியோவில் மார்ச் 4 மார்ச் 5ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் மேற்கு சிக்கிமில் உள்ள ரெனாக் என்ற மலையின் உச்சியை அடைந்த மாற்றுத்திறனாளி யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உதயகுமார். உதயகுமார் பாத்தீங்கன்னா ஒரு காலை இழந்த ஊனமுற்றவர். இவரோட வயது 35 வயது. இவர் பாத்தீங்கன்னா மேற்கு சிக்கிமில் உள்ள 16,500 அடி உயரத்தில் உள்ள ரெனாக் மலையின் உச்சியை அடைந்து சாதனை படைத்திருக்காங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா 2013 எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியை அடைந்த உலகின் முதல் மாற்றுத்திறனாளி பெண் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அருணிமா சின்சா. மேலும் பாத்தீங்கன்னா கூடுதல் தகவல் தேசிய மலையேறு தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 1. நெக்ஸ்ட், இரண்டாவது கேள்வி, 2024ஆம் ஆண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி அதாவது ஜிடிபி எத்தனை சதவீதமாக இருக்கும் என உலக வங்கி தெரிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 7.5%. ஸோ இந்தியாவோட ஜிடிபி பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டிற்கானது 7.5% இருக்கும் அப்படி சொல்லிட்டு உலக வங்கி தெரிவிச்சிருக்கு. அதே 2025 நிதியாண்டுல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உலக வங்கி தெரிவிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6.6% இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அளவில் மிதமானதாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது சொல்லிட்டு உலக வங்கி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 2024 2025 ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. கடந்த நிதியாண்டில் அதாவது 2023ஆம் ஆண்டிற்கானது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு இருக்கும் அப்படி சொல்லிட்டு உலக வங்கி தெரிவிச்சதுன்னு பாத்தீங்கன்னா 8.4% இருக்கும் அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சது. நெக்ஸ்ட் மூன்றாவது கேள்வி, சமீபத்தில் ஆசிய விளையாட்டு ஆணையத்தின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள தடகள வீராங்கனை யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சைனி வில்சன். அதாவது சைனி வில்சன் பாத்தீங்கன்னா இந்திய உணவு கழகத்தின் மண்டல பொது மேலாளர் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. அதே முன்னாள் ஓட்டை பந்தய வீராங்கனை அப்படி சொல்லியிருக்காங்க. இவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னு பாத்தீங்கன்னா கேரளா மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஸோ ஆசிய விளையாட்டு ஆணையத்தின் உறுப்பினரை நியமனம் செஞ்சிருக்காங்க. இவருடைய பதவி காலம் பாத்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டிலிருந்து 2028ஆம் ஆண்டு வரைக்கும் 4 ஆண்டுகள் பணிபுரிவார் அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், நான்காவது கேள்வி, சமீபத்தில் பின்வரும் எந்த நாடு ரிக்டர் 7.6 அளவில் பூகம்பத்தால் பாதிப்படைந்தது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தைவான். அதாவது தைவான்ல பாத்தீங்கன்னா தீவு நாடானது இது தைவான். சமீபத்துல பாத்தீங்கன்னா ஏப்ரல் 2ஆம் தேதி ரிக்டர் அளவில் 7.6 அளவில் பூகம்பத்தினால பாதிப்பம் அடைஞ்சது. ஸோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா தைவான் பூகம்பத்தினால தொடர்ந்து ஜப்பான்ல சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏப்ரல் 3ஆம் தேதி ஏற்பட்டுள்ளது அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், ஐந்தாவது கேள்வி, போர்ப்ஸ் வெளியிட்டுள்ள 2024ஆம் ஆண்டிற்கான இந்திய கோடீஸ்வரர்களின் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முகேஷ் அம்பானி. அதாவது முகேஷ் அம்பானி பாத்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டிற்கானது போர்பஸ் வெளியிட்டுள்ள இந்த கோடீஸ்வரர் பட்டியல் இந்தியாவில் சேர்ந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 200 பேர் இந்திய கோடீஸ்வரர் பட்டியல் இடம் பிடிச்சிருக்காங்க 2024ஆம் ஆண்டிற்கானது. ஸோ இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி முதலிடம் பிடித்திருக்காங்க. எவ்வளோ கோடி சொத்து பார்த்தீங்கன்னா 9.62 லட்சம் கோடி முதலிடத்துல இடம் பிடிச்சிருக்காங்க. கௌதம் அதானி இவங்க பார்த்தீங்கன்னா 6.97 லட்சம் கோடியில 2ஆம் இடத்தை இடம் பிடிச்சிருக்காங்க. 3ஆம் இடம் பார்த்தீங்கன்னா சிவ் நாடார் இவங்க 3.07 லட்சம் கோடி முன்னிலையில 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், 4ஆம் இடத்துல யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சாவித்ரி ஜிண்டால் இவங்க 2.78 லட்சம் கோடியில 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அதே 5ஆம் இடத்துல யாருன்னு பாத்தீங்கன்னா திலீப் ஷங்வி இவங்க 2.2 லட்சம் கோடி இவங்க 5ஆம் இடத்தை இடம் பிடிச்சிருக்காங்க. இப்ப பார்த்தது இந்தியர்கள்ல முதலிடத்தை பிடித்தது பார்த்தது. இதே உலகளாவிய பில்லியனர்ஸ் வரிசையில பாத்தீங்கன்னா லூயி வுட்டான் நிறுவனத்தோட பெர்னார்ட் அர்னால்டு முதலிடத்தை இடம் பிடிச்சிருக்காங்க. அதே 2ஆம் இடத்துல யாரு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் இவங்க 2ஆம் இடத்தை இடம் பிடிச்சிருக்காங்க. உலகளாவிய பட்டியல்ல பாத்தீங்கன்னா முகேஷ் அம்பானி 9வது இடத்துலயும் கௌதம் அதானி பாத்தீங்கன்னா 17வது இடத்துலயும் இடம் பிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், 6வது கேள்வி, டிஜி யாத்ரா திட்டம் பின்வரும் எந்த அமைச்சகத்துடன் தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் சி, விமான போக்குவரத்து அமைச்சகம். அதாவது டிஜி யாத்திரா இந்த திட்டம் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா விமான நிலையங்களில் வரும் பயணிகளின் காத்திருப்பு நேரத்தை குறைக்கிறதுக்காக தான் 2022ஆம் ஆண்டிற்கானது டிஜி யாத்திரா திட்டம் தொடங்கப்பட்டது. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் இப்போ விமான பயணிகளுடைய அடையாள அட்டை, விமான நிலைய நுழைவுச்சீட்டு இதை பாத்தீங்கன்னா காகித ஆவணங்களை கொண்டு வர தேவையில்லை. ஸோ இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஆன்லைன் மூலமா
ஸோ அதன் மூலயமா வந்து இது எதுவுமே வந்து எடுத்துட்டு போக தேவையில்ல அப்படி சொல்லியிருப்பாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவை விமான நிலையத்தில் வந்து டிஜி யாத்திரா இந்த திட்டம் வந்து ஏப்ரல் 2வது வாரத்துல வந்து தொடங்கப்பட உள்ளது அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. 7வது கேள்வி, சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட மாரத் வாடா ரயில் பெட்டி தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மகாராஷ்டிரா. அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்துல தற்போது பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களால் வந்து திறந்து வைக்கப்பட்ட மாரத் வாடா ரயில் பெட்டி தொழிற்சாலை வந்து தொடங்கப்பட்டிருக்காங்க. எங்கன்னா மகாராஷ்டிராவில். நெக்ஸ்ட் 8வது கேள்வி, முதலாவது ஆசிய அட்ஜியா பாட்ஜியா சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ள அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, இந்தியா. ஸோ நேபாளம் அட்ஜியா பாட்டியா கூட்டமைப்பு சார்பில் தான் வந்து முதலாவது ஆசிய ஆர்பாட்டியா சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடைபெறுகிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கடந்த மார்ச் 28லேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் வந்து நடைபெறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நடைபெற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நேபாளத்தில் வந்து காத்மாண்டில் தான் வந்து நடைபெற இருக்கிறது. இதில் வந்து பங்கேற்றுள்ள நாடுகள் பார்த்தீங்கன்னா நேபாளம், ஆப்கானிஸ்தான், பூடான், வங்கதேசம், இந்தியா, மியான்மர், இலங்கை, பாகிஸ்தான் 8 நாடுகள் வந்து பங்கேற்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடவர்களுக்கான இறுதிப் போட்டியில் வந்து இந்திய அணி வந்து பூட்டான் அணியை வந்து வீழ்த்தியும், மகளிர் அணியில் பார்த்தீங்கன்னா இறுதிப் போட்டியில் வந்து இந்திய அணி நேபாளத்தையும் வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வந்து வென்றுள்ளது. நெக்ஸ்ட் 9வது கேள்வி, மியாமி ஓபன் மாஸ்டர் டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜானி சின்னர். அதாவது ஜானி சின்னர் பார்த்தீங்கன்னா மியாமி ஓபன் மாஸ்டர் டென்னிஸ் போட்டியில் வந்து ஆண்களுடைய ஒற்றை பிரிவில் வந்து சாம்பியன் பட்டத்தை வென்று சாதனை படைத்துள்ளார். நெக்ஸ்ட் 10வது கேள்வி, இளைஞர் உலக குத்துச்சண்டை போட்டியில் 2024ஆம் ஆண்டிற்கான இந்திய குத்துச்சண்டை அணி எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 20. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 20 பதக்கங்கள் வந்து இளைஞர் உலக குத்துச்சண்டை போட்டி 2024ஆம் ஆண்டிற்கானதுல வந்து இந்திய அணி பார்த்தீங்கன்னா 20 பதக்கங்களை வந்து வென்றிருக்காங்க. ஸோ இந்த பதக்கப்பட்டியலில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தை வந்து இந்தியா பிடித்துள்ளது. நெக்ஸ்ட் 11வது கேள்வி, சமீபத்தில் பின்வரும் எந்த நாடு பள்ளி குழந்தைகளுக்கு தேசிய உணவு திட்டத்தினை அறிமுகம் செய்துள்ள இருப்பதாக அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கனடா. கனடா நாட்டில் பார்த்தீங்கன்னா பள்ளி குழந்தைகளுக்கு தேசிய உணவு திட்டத்தினை வந்து அறிமுகம் செய்துள்ள போவதாக வந்து அந்நாட்டோட பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இவங்க வந்து அறிவித்திருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். தமிழக அரசு பார்த்தீங்கன்னா 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான அரசு பள்ளி மாணவர்களுக்காக வந்து காலையில் வந்து உணவு திட்டத்தை வந்து வழங்குறதுக்காக முதல்வரின் காலை உணவு திட்டம் வந்து செப்டம்பர் 15, 2022 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே வந்து இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து மினி டிஃபன் சென்டர் ஸ்கூல் பிள்ளைங்களுக்காக பார்த்தீங்கன்னா டிசம்பர் 22, 2022 தான் திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருப்பாங்க. ஸோ எங்க அறிமுகப்படுத்துறாங்கன்னா டெல்லி. இது பள்ளி குழந்தைகளுக்காக தான். 12வது கேள்வி, ககன் சக்தி என்பது இந்திய பாதுகாப்பு படையின் போர் ஒத்திகை பயிற்சியாகும். ஆன்சர் ஆப்ஷன் சி, விமானப்படை. அதாவது இந்திய விமானப்படையின் மிகப்பெரிய இராணுவ பயிற்சியானது ககன் சக்தி ஜெய்சால்மர் மாவட்டத்தில் உள்ள பொக்ரான் பீல்டு ஃபயர் ரேஞ்சில் ஏப்ரல் 1 அன்று வந்து தொடங்கப்பட்டிருக்காங்க. இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் வந்து நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பயிற்சியில் வந்து விமானப்படையின் அனைத்து முக்கிய போர் விமானங்களும் நவீன ஹெலிகாப்டர்கள் தங்களது தாக்கும் திறனை வந்து வெளிப்படுத்தி வருகிறது அப்படி சொல்லியிருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ககன்யான் சக்தி போர் பயிற்சி வந்து 2018 வந்து நடைபெற்று வந்தது அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்தது 13வது கேள்வி, சமீபத்தில் காங்கோ நாட்டின் புதிய பிரதமராக வந்து நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜூடித் சுபன்வா துலுகா. ஆப்பிரிக்க நாடான காங்கோ நாட்டின் புதிய பிரதமராக வந்து ஜூடித் சுபின்வா துலுகா வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க. யார் வந்து நியமனம் செஞ்சாங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாட்டின் குடியரசுத் தலைவர் அதாவது அதிபர் பெலிக்ஸ் சிசெகேடி வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட், ஆப்பிரிக்க நாடுகளுக்கிடையே தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் என்ற பெருமையை வந்து ஜூடித் சுபன்வா துலுகா வந்து பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். அதாவது சமியா சுலுக் ஆஷன் தான்சானியா நாட்டில் முதல் பெண் அதிபர் அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 14வது கேள்வி, இந்திய காசநோய் அறிக்கை 2024ஆம் ஆண்டிற்கான அறிக்கையின்படி 2015 முதல் காசநோயால் ஏற்படும் இறப்புகளின் விகிதம் எத்தனை சதவீதமாக குறைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 18%.
அதாவது சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் மூலயமா வந்து வெளியிட்டுள்ளது தான் வந்து இந்திய காசநோய் அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க 2024ஆம் ஆண்டிற்கானது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2015 முதல் காசநோய் பாதிப்பு வந்து சுமார் 16% மற்றும் காசநோயால் ஏற்படும் உயிரிழப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா சுமார் 18% வந்து குறைந்திருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ காசநோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த பார்த்தீங்கன்னா 1992ல ஆண்டு முதல் உலக காசநோய் தினம் வந்து சுகாதார அமைப்பால் வந்து மார்ச் 24ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தினம் வந்து எப்போ கொண்டாடப்படுறாங்கன்னா மார்ச் 24. எப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதாவது கொண்டாட ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 1992ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 15வது கேள்வி, தி இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் 1857 என்ற புத்தகத்தை தமிழ் மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி விவிஎஸ் ஐயர். அதாவது வி.டி. சவர்கர் அவர்களால் எழுதப்பட்டதுதான் தி இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஆஃப் 1857. இந்த புத்தகத்தை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவிஎஸ் ஐயர் தான் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நவீன தமிழ் சிறுகதையின் தந்தை என போற்றப்படுகிறார் சொல்லியிருக்காங்க. இவருடைய பேர் ஃபுல்பார்ம் பார்த்தீங்கன்னா வராஹனேரி வெங்கடேஷ சுப்பிரமணியம் ஐயர். இவருடைய பிறந்த தினம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2 1881 தான் வந்து பிறந்திருக்காரு. ஸோ அதை நினைவு கூறும் வகையில் தான் வந்து இந்த வி.டி. சவர்கர் எழுதிய நூலை வந்து தமிழ்ல வந்து மொழிபெயர்த்திருக்காரு அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 16வது நிலவரப்படி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி தகுதி பெற்றுள்ள ஒரே பளு தூக்கும் இந்தியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மீராபாய் சானு. அதாவது தாய்லாந்தில் உள்ள புக்கெட் நகரில் வந்து சர்வதேச பளு தூக்குதல் கூட்டமைப்பு சார்பில் உலக கோப்பை பளு தூக்கும் தொடர் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த பிரிவில் பார்த்தீங்கன்னா மகளிர்களுக்கான 49 கிலோ எடை பிரிவில் டோக்கியோ ஒலிம்பிக்கில் வந்து வெள்ளி பதக்கத்தை வென்று இந்தியாவின் மீராபாய் சானு வந்து 3ஆம் இடத்தை வந்து இடம் பிடித்திருக்காங்க. இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் நடைபெற்ற உள்ள பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு வந்து தகுதி பெறுவதை வந்து உறுதி செய்துள்ளார் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் மேற்கு சிக்கிமில் உள்ள ரெனாக் என்ற மலை உச்சி அடைந்த மாற்றுத்திறனாளி யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ உதய்குமார். இரண்டாவது கேள்வி, 2024ஆம் ஆண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என உலக வங்கி தெரிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 7.5%. மூன்றாவது கேள்வி, சமீபத்தில் ஆசிய விளையாட்டு ஆணையத்தின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள தடகள வீராங்கனை யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி சைனி வில்சன். நான்காவது கேள்வி, சமீபத்தில் பின்வரும் எந்த நாடு ரிக்டர் 7.6 அளவில் பூகம்பத்தால் பாதிப்படைந்தது? ஆன்சர் ஆப்ஷன் பி தைவான். அஞ்சாவது கேள்வி, போர்பஸ் வெளியிட்டுள்ள 2024ஆம் ஆண்டிற்கான இந்திய கோடீஸ்வரரின் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ முகேஷ் அம்பானி. ஆறாவது கேள்வி, டிஜி யாத்திரா திட்டம் பின்வரும் எந்த அமைச்சகத்துடன் தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் சி விமான போக்குவரத்து அமைச்சகம். ஏழாவது கேள்வி, சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட மாரத்வாடா ரயில் பெட்டி தொழிற்சாலையை எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா. எட்டாவது கேள்வி, முதலாவது ஆசிய ஆர்டியா பாட்யா சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ள அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் டி இந்தியா. ஒன்பதாவது கேள்வி, மியாமி ஓபன் மாஸ்டர் டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஜானி சின்னர். பத்தாவது கேள்வி, இளைஞர் உலக குத்துச்சண்டை போட்டி 2024ஆம் ஆண்டிற்கான இந்திய குத்துச்சண்டை அணி எத்தனை பதக்கங்கள் வென்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி 20. 11வது கேள்வி, சமீபத்தில் பின்வரும் எந்த நாடு பள்ளி குழந்தைகளுக்கு தேசிய உணவு திட்டத்தினை அறிமுகம் செய்துள்ள இருப்பதாக அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி கனடா. 12வது கேள்வி, ககன் சக்தி என்பது எந்த இந்திய பாதுகாப்பு படையின் போர் ஒத்திகை பயிற்சி ஆகும்? ஆன்சர் ஆப்ஷன் சி விமானப்படை. 13வது கேள்வி, சமீபத்தில் காங்கோ நாட்டின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஜூடித் சுபன்வா துலுக்கா. 14வது கேள்வி, இந்திய காசநோய் அறிக்கை 2024ஆம் ஆண்டின்படி 2015 முதல் காசநோயால் ஏற்படும் இறப்புகளின் விகிதம் எத்தனை சதவீதமாக குறைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 18%. 15வது கேள்வி, தி இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஆஃப் 1857 என்ற புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்?
ஆன்சர் ஆப்ஷன் பி விவிஎஸ் ஐயர். 16வது கேள்வி, தற்போதைய நிலவரத்தின்படி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி தகுதி பெற்றுள்ள ஒரே ஒரு பளுதூக்கும் இந்தியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மீராபாய் சானு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.